வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பசில் அப்ரோச் எப்படி நம்ம ஒரு பசிலை அப்ரோச் பண்றது, எந்த மாதிரி சால்வ் பண்றது. ஏன்னா பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா பசிலில் ஸ்பீடு வரல, அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு இன்னும் தெரியாம இருக்காங்க, ஒரு குழப்ப நிலையிலே இருக்காங்க பசில் சீட்டிங்ல. ஸோ அவங்க மனதை புரிந்து கொண்டு நான் உங்களுக்கு சால்வ் செய்து தரப்போகிறேன். ஸோ கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைவ் எக்ஸாம்பிளோட, ஜஸ்ட் சும்மா எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இல்லை, லைவாகவே ஒரு 2 பசில், சரிங்களா, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு சால்வ் பண்ணியே காட்ட போகிறேன் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம், ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு A to Z வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ், செக்ஷன் வைஸ் PDF, டாபிக் வைஸ் PDF, எக்ஸாம் வைஸ் PDF, மாக் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இப்படி எல்லாமே அடங்கினதான் இந்த ராயல் பாஸ். ஸோ இன்னும் நம்ம என்ன புதுசாக லான்ச் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த 1 இயருக்குள்ளே லான்ச் பண்ணுறது இன்க்ளூட் ஆயிரும். ஸோ ஆஃபரை முடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பசில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஐயோ மைக் கீழே விழுந்துச்சு, ஒரு நிமிஷம் மக்களே. ஸோ இந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிகினராக நீங்கள் வரவுங்க ஒரு பசில் சீட்டிங்ல எந்த மாதிரி நீங்க ஒரு முறையா படிச்சா ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸை நல்லா கத்துக்கணும். ஒரு முறையான பிளாட்ஃபார்ம்ல, லைக் ஒரு அகாடமி இல்ல ஒரு யூடியூப் சேனல், எதானாலும் இருக்கட்டும், ஒரு முறையான இடத்துல பசில் பேசிக்ஸை ஸ்ட்ராங்கா கத்துக்கணும். செகண்ட் ஈஸி லெவல் பசில் ஆர் சீட்டிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸ்பீடு முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட் உனக்கு ஸ்பீடு முக்கியம் கிடையாது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். 10 நிமிஷம் ஆனா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும், சரிங்களா. அடுத்து ஈஸி லெவல்ல பசில் சீட்டிங்கை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்து மாடரேட் லெவல், அடுத்து ஹை லெவல், இந்த மாதிரி கிராஜுவலா நீங்க இன்க்ரீஸ் பண்ணா மட்டுமே பசில் சீட்டிங்ல நீங்க ஒரு புலியா ஆக முடியும். எடுத்தோடனே நான் ஹை லெவல் போறேன், மாடரேட் லெவல் போறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால் பசில் சீட்டிங் ஈஸி லெவல்ல அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ ஒரு பசில் சீட்டிங்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ லைவா உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பசில் சீட்டிங் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரீட் பண்ணணும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரீடிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ஈஸியா வராது. நம்ம பார்த்தீங்கன்னா பசில் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு டீக்கும் கியூக்கும் நல்ல 2 பேரு அப்படி நீங்க டயக்ராம் சால்வ் பண்ணிட்டு திடீர்னு டக்குன்னு திரும்பி பசில பார்த்தாட்டே நம்ம எதடா ரீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். ஸோ ரீடிங் ஸ்கில் நமக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரஃப் மைண்ட் கால்குலேஷன். ரீட் பண்ணும்போதே மைண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். எந்த ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எதுல கண்டினியூ பண்ணணும், எந்த க்ளூவை அட்டாச் பண்ணணும், எதுல முடிக்கணும் அப்படின்ற ஒரு ரஃப் மைண்ட் கால்குலேஷன் தேவை. தேர்டு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தேவை. ஸ்பீடா சால்வ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வேணாம், சால்வ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தேவை. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 நிறைய பசில் சீட்டிங் சால்வ் பண்ணும்போது உங்களை அறியாமையே புதுசா நீங்க மைண்ட் கால்குலேஷன் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ லைவ் டெமோ காட்டுறேன். இப்போ நான் அந்த பசிலை ஃபுல்லாமே ரீட் பண்ணிட்டேன், சரிங்களா. இப்போ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன், சரிங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது ஏன் கண்ணில் படுறது பார்த்தீங்கன்னா டீயை வச்சு யூ கனெக்ட் ஆகுது, சரிங்களா. டீயை வச்சு கியூ கனெக்ட் ஆகுது, சரிங்களா. டீ கிட்ட ஆறு வராதுன்னு சொல்கிறான். அப்போ டீயை வச்சு நம்ம ஆரை ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஆரை வச்சு பியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்படி ரீட் பண்ணும்போதே நான் மைண்டில் ரஃப் கால்குலேஷன் போட்டுருவேன்.
போட்ட பிறகு நான் என்ன செய்வேன், ஓகே 7 பேர் இருக்கான். முன்னாடி ஆரம்பத்துல பிகினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த சீட்டிங்ல வந்து ரைட் லெஃப்ட் வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். போக 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 தான் சால்வ் பண்ண தான் 6ஆம் மார்க்கே போடாம டப்புன்னு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொன்னேன், டீல சால்வ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா, இப்போ டீயோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த டீக்கும் கியூக்கும் நடுவில் வந்து 2 பேர், எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட். அவன் குறுக்காட்டியுமே நீ வந்து லெஃப்ட் ரைட் பாசிபிள் வச்சு பார்க்கணும். ஸோ டீக்கு 1 2 விட்டு இங்க கியூ இருக்கலாம், ஆர்எல்ஸ் இன்னொரு பாசிபிள் எடுக்கிறோம். எப்பயுமே ஃபர்ஸ்டே வந்து பாசிபிலிட்டி இல்லாம நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எடுத்த உடனே ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல, அதாவது பாசிபிலிட்டி இப்படி எடுத்து சால்வ் பண்ணுங்க. நீங்க ஒரு கட்டத்தில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். புலியான பிறகு பாசிபிலிட்டி லெஸ் போடாமலே சால்வ் பண்ண முடியும் நம்மளால. அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறம் பிற்காலத்தில். டீயோட செகண்ட் ரைட் யூவா, ஸோ டீக்கு 1 2 விட்டு இங்க கியூ போட்டாச்சா. இப்போ அடுத்து என்ன சொல்றான், ஆர் ஹூ இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டி. நம்ம இங்க என்ன ஃபில் பண்றோமோ அது சம்பந்தமான க்ளூ தான் ஃபர்ஸ்ட் நம்ம தேடி பார்க்கணும் அந்த பேராகிராஃப்குள்ள. அது இல்லாத பட்சத்துல தான் நம்ம வேற வேற இடத்துல வச்சு 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 பாசிபிலிட்டி பார்க்கணும். இப்போ எனக்கு அடுத்த க்ளூ இருக்கு, ஆர் டி கிட்ட வராதான். ஸோ ஆர் இங்க வராது, ஆர் இங்க வராது, ஆர் இங்க வராது, ஆர் இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா என்ன சொல்லியிருக்கான், ஆரோட செகண்ட் ரைட் பி அப்படின்னு எனக்கு சொல்லிட்டான். அப்ப எனக்கு பாருங்க, இந்த 2 இடத்துலயும் வரலனா நான் ஆரை எங்க எடுக்க முடியும், இந்த இடத்துலயும் ஆர் எடுக்க முடியாது, செகண்ட் ரைட் பி போட முடியாது. ஒரே ஒரு பிளேஸ், ஆர் இங்க செகண்ட் ரைட் பி இங்க. இந்த பாசிபிலிட்டியில பாத்தீங்கன்னா வந்து இந்த 2 இடத்துலயும் ஆர் எடுக்க முடியாது, இங்க ஆர் எடுத்தாலும் செகண்ட் ரைட் பி போட முடியாது. ஒரே ஒரு பிளேஸ், ஆர் இங்க எடுத்தோம்னா செகண்ட் ரைட் பி. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, பி உடைய தேர்ட் லெஃப்ட் எஸ் அப்படின்னு சொல்றான். எனக்கு இங்க ஒரே ஒரு பிளேஸ் இருக்குது, எது, இந்த இடம். இந்த இடம் பி இங்க போட்டோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட் எஸ் போட முடியாது. ஸோ வி இங்க எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட் எஸ். ஓகே, இது கரெக்ட் ஆகுது. ஆனா இதுலயும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பி வந்து இங்க எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட் எஸ் போட முடியாது. வி இங்க எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட் எஸ் போட முடியாது. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ நீங்க கத்துக்கிறது எப்படி கத்துக்கணும்னா, இந்தபடி லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சர்க்குலரை எடுத்து உட்காந்தீங்கன்னா நீங்களும் வெக்ஸ் ஆகிடுவீங்க. பசில் சீட்டிங்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஈஸி லெவல் 1 இதுல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ராயல் பாஸ்லையுமே நான் டீச் பண்ணியிருப்பேன். லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 ஹை, ஈஸி, கொஞ்சம் வெரி ஈஸி, அடுத்து மாடரேட், கொஞ்சம் மாடரேட், இப்படி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ராயல் பாஸ்ன்னு. ஸோ வந்துருச்சு ஆன்சரு, கிளியரா? ஸோ இப்போ அடுத்த கேள்வி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் எடுத்த உடனே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சில இடத்துலலாம். இப்போ 10% இருக்காங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ரீட் பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனே 10 போட்டுருவாங்க, மேலே 5 கீழே 5 போட்டுட்டு தான் கொஸ்டினே ரீட் பண்ண போவான். அது தவறு. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்டோட ஒன்றி போய் நம்ம சால்வ் பண்ணணும். எடுத்தோடனே இப்படி மேலே 5 கீழே 5 அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. அது ராங் வே பசில் சால்வ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்க. நான் சொன்னேன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணணும், மைண்ட் கால்குலேஷன் போடணும், எதில் ஸ்டார்ட் பண்ணணும், எதில் வந்து வரணும், அட்டாச் பண்ணணும், எதில் முடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். நான் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆரை வச்சு கியூவை கனெக்ட் பண்ணணும், கியூவை வச்சு பியை கனெக்ட் பண்ணணும், அப்புறம் கியூவை வச்சு பார்த்தீங்கன்னா டிஇ கனெக்ட் ஆகுது. ஸோ நான் ஆர் கியூ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட் வே அப்படின்றது என் மைண்டில் தெரிஞ்சிருச்சு. ரஃப் கால்குலேஷன் மைண்ட்லேயே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சீட்டிங்கை எப்படி அப்ரோச் பண்ணோம்னா என்ன சொல்கிறான், ஏபிசிடி எல்லாம் சவுத் ஃபேஸிங்னு சொல்கிறான், பிக்யூஆர்எஸ்டிலாம் நார்த் ஃபேஸிங்னு சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆரோட தேர்ட் லெஃப்ட் கியூ.
மொத்தம் 10 பேர். சரிங்களா? நான் இங்கே பார்த்தீங்கன்னா 8 சீட்டை ஃபில் பண்ணிட்டேன். என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 10 சீட்டை ஃபில் பண்ணிட்டேன்னா அசால்ட்டாக இந்த சம்மையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு என் மைண்ட் செட் இருக்கும். ஸோ நான் 8 சீட்டை ஃபில் பண்ணிட்டேன். சரி, 10 சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பாசிபிலிட்டிக்கு போவோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். சரிங்களா? ஸோ ஒன்லி Q ஃபேஸ் பண்ணியிருக்கவனுக்கும் பிக்கும் நடுவில் 2%, அதாவது Q ஃபேஸ் பண்ணியிருக்கவனுக்கும் பிக்கும் நடுவில் 2%. என்னால் இந்த சைடு பி போட முடியாது. ஏன்னா இருக்கிறதே 5 பேர் தான். இங்கிட்டு 2 போட்டு பி போட்டால் 7% ஆயிடுவாங்க. ஸோ இதுதான். இப்போ எனக்கு அடுத்த க்ளூவே இல்லை. சரிங்களா? அப்போ நான் என்ன செய்வேன்னா பாசிபிலிட்டிக்கு போகிறேன். எப்படி பாசிபிலிட்டி? இப்போ பேலன்ஸ் உள்ள அந்த 2 நபர்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் இங்கேயும் இருக்கலாம். இப்படி தான் பாசிபிலிட்டிக்கு மூவ் ஆன் ஆகணும். எடுத்தோன்னேலாம் பாசிபிலிட்டி போகக்கூடாது. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? Qவை வந்து E ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் டியோட செகண்ட் லெஃப்ட் E அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஸோ நன் ஆஃப் தம், 2 பேருமே டியும் ஈயுமே Qவை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு டி வராது. ஆனால் என்ன சொல்லியிருக்கான்? டியோட செகண்ட் லெஃப்ட் ஈன்னு சொல்லியிருக்கான். இங்கே டி எடுத்தோம்னா செகண்ட் லெஃப்ட் இ வராது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகுலாம் வந்து இந்த மாதிரி லைன்லேயே வச்சு போயிட்டு இருக்கலாம். ஆரோ மார்க்கே போட தேவையில்லை. நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனால ஆரோ மார்க் போடல. இப்போ டி இங்கே எடுத்தோம்னா செகண்ட் லெஃப்ட் இ இங்கே போட முடியாது. அப்போ டி இங்கே மட்டும்தான் எடுக்க முடியும். செகண்ட் லெஃப்ட் இ இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா வந்து Qவை வந்து டிஇ ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே டி எடுத்தோம்னா செகண்ட் லெஃப்டே கிடையாது. ஸோ இங்கே டி எடுத்தோம்னா செகண்ட் லெஃப்ட் இ போட முடியாது. இங்கே டி எடுக்க முடியாது, ஏன்னா Qவை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ டி இங்கே எடுக்கிறேன், செகண்ட் லெஃப்ட் இ இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? பியோட செகண்ட் ரைட் டி அப்படின்றாங்க. சரிங்களா? இங்கே பி எடுத்தா செகண்ட் ரைட் டி போட முடியாது. இங்கே பி இங்கே டி. என்ன இருக்கு? பிக்யூ ஆர்எஸ்டின்னு இருக்கா? பேலன்ஸ் எஸ் இங்கே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பியோட செகண்ட் ரைட் டி எடுக்க முடியாது. பியோட செகண்ட் ரைட் டி எடுக்கலாம். பியோட ஆர் இங்கே போடணும்ல, ஆரை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இங்கே பி எடுக்க செகண்ட் ரைட் வராது. பி எடுத்தோம்னா செகண்ட் ரைட் டி, எஸ் இங்கே போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்கிறான்? ஏவோட இமிடியேட் லெஃப்ட் எஸ்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கானா. அப்போ இங்கே ஏ போடுறேன், ஏவோட இமிடியேட் லெஃப்ட் எஸ்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கான். அப்போ பேலன்ஸ் உள்ள சி இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் இருக்கானா? இதுதான், இங்கே தான் ஏ வந்து ஆகணும், ஆனால் வரல. ஸோ பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் எனக்கான ஆன்சர். ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிள் கொஸ்டின்லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்து நீங்கள் போய் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பசில் சீட்டிங் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிக்க போகிறோம். உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின். அரணை முடிச்சிடணும்.